Hi students, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் ஸ்பீட் அப்படின்ற கான்செப்டை தெளிவா புரிய வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த adjoining figure shown in the time distance graph உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். x axisல டைம் ஹவர்ஸ்லையும் y axisல டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. Find out from the graph maximum speed கேட்டிருக்காங்க. Then average speed of in whole journey. Average speed in whole journey. இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணி இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். நிறைய பேர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஓல இருந்து இந்த பொசிஷன் ஓன்னு வச்சுக்கிடுவோம், இதை ஏன்னு வச்சுக்கிடுவோம், இதை பின்னு வச்சுக்கிடுவோம், இந்த சின்னு வச்சிருக்கிற இந்த பாயிண்ட்டு இந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுவாங்க. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? மிடில் ஆஃப் த பார்ட் அப்படின்னா எங்கே இருக்குது? நம்மளுக்கு 35. சரிங்களா? அந்த கிராஃபை கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? பிளாட் பண்ணி இருக்கிறத ஃபிகரை நல்லா செக் பண்ணிக்கணும். ஒரு சைக்கிளிஸ்ட் என்ன செய்கிறாரு? தன்னோட இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து மேக்சிமமாக ஒரு ஸ்பீடில் போயிருக்கிறாரு. அதுக்கடுத்து ரெஸ்ட்ல இருந்திருக்கிறாரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு ஸ்பீடில் சடன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓ அப்படின்ற இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் ஏ, இது பி, இது சி. இந்த இடத்துல வேரி ஆயிருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? செக் பண்ணிக்கிடும். ஏன்னா ஸ்பீட் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் கிராஃப்ல இப்போ ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஸ்லோப் ஃபார்முலா? dy பை dx. சரிங்களா? y ஆக்ஸ் பை x ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல y ஆக்ஸுக்கும் x ஆக்ஸுக்கும் நம்ம பாயிண்ட் ரோட் பண்ணிடுமா? 0,0. இது என்ன வரும்? 2,20. இது 3,20. இது என்னது? 5,35. சரிங்களா? நோட் பண்ணிக்கிடுமா? ஸோ இந்த OA அப்படின்ற இந்த ஸ்லோப்புக்கு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? S ஈக்குவல் டு 20 - 0 by 2 - 0. ஸோ இது என்னப்பா வரும்? 20/2. இந்த இடத்துல ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கிறாரு? S ஈக்குவல் டு 10 km/h ஸ்பீடில் போயிருக்கிறார். சரிங்களா? ஓல இருந்து ஏ வரைக்கும். தென் A to B. A to Bல y ஆக்சிஸ் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? y ஆக்சிஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு? 20 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அவருடைய ஸ்பீடு 0. ஸோ இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது கிடையாது. தென் இங்கேருந்து பார்ப்போம். பியிலிருந்து சிக்கு. பியிலிருந்து சிக்கு என்னதுப்பா? 35 - 20. 35 - 20. தென் 5 - 3. 5 - 3. ஸோ இங்கே ஒரு 15 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல S ஈக்குவல் டு 7.5 km/h. அப்போ இதில் எது மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு நினைக்கிறீங்க? இதுதான் இல்லையா? நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு ஆஃப் த சைக்கிளிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதை ஸ்லோப் ஆஃப் OA அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இதில் 20 - 0 நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? 2 - 0 என்ன பார்த்தோம்? 10 km/h. இதான்ப்பா இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட். தென் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஹோல் ஜேர்னிக்கு நம்ம பார்க்கும்போது ஓல இருந்து சி வரைக்கும் ஸ்லோப்பு நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் பார்க்கணும்? ஓல இருந்து சி வரைக்கும் பார்க்கணும். எப்படி ஓல இருந்து சி வரைக்கும் பார்க்கறது? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஓசி அப்படின்றது ஹோல் ஜேர்னிக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்? ஓன்ற இந்த பாயிண்ட்ல இருந்து சி வரைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்லோப் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்லோப்பில் ஒய் அப்படின்றது 35 - 0. சரிங்களாப்பா? ஸோ அப்போ 35 - 0 அப்படின்றது ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் இனிஷியல் டெஸ்டினேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கவர்டு. தென் டைம் பீரியட் எங்கேருந்து? டைம் பீரியட் எங்கப்பா? 0ல இருந்து 5 hours வரைக்கும். ஸோ அதனால் 5 - 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 35 - 5 எவ்வளவு? ஆக்சுவலாக நம்மளுக்கு 7 km/h கிடைக்கும். ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடுக்கும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக கவனித்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இதை கவனித்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னாலே மேக்ஸிமம் ஸ்பீடுக்கும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும்பா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.